எபிசோட் 36ல் பாண்டியும் வெற்றியும் பெட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வெற்றி வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கார். அதை பார்த்துட்டு பாண்டி கேட்குறாரு, என்னாச்சுடா அப்படின்னு. அதுக்கு வந்து வெற்றி சொல்கிறாரு, இல்லை நெடுமாறன் என்னை கூப்பிட்டு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரியே பேசிட்டாரு. நான் ஐஷு கூட பேசிகிட்டு இருக்கேன்ல, அது அவருக்கு பிடிக்கல. என்னை பார்த்து எல்லாத்துக்குமே ஒரு தகுதி இருக்குது அப்படி இப்படின்னு ரொம்ப மோசமாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே பாண்டி சொல்கிறாரு, ஓகே அப்போ நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, இல்லைனா அவர் உன் வேலைக்கே வேட்டு வச்சுடுவார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. இதுக்கு முன்னாடியெல்லாம் ரெசார்ட்டில் வந்து ஒரு டீமும் இன்னொரு டீமும் பேசிக்கவே மாட்டாங்க. நீ வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ உனக்கு நல்லதுக்காக நான் சொல்கிறேன், நீ கொஞ்சம் கவனமாகவே இரு அப்படின்னு சொல்லி பாண்டியை எச்சரித்து விட்டுறாரு. அதுக்கப்புறமா கேன்டீனில் வந்து வேணியும் ஐஷும் உட்காந்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வெற்றியும் பாண்டியும் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஐஷு வந்து வெற்றியை பார்த்து ஹாய் சொன்னோடனே வெற்றி வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு க்ளீனாக அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இது பார்த்து ஐஷு கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா வெற்றி வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு வராரு. கிச்சனுக்கு வந்து கிரேஸ் கிட்ட ஆர்டர் கொடுக்குறாரு. அப்போ கிரேஸ் கை காட்டுறாங்க, அங்கே பாரு ஐஷு இருக்காங்கிற மாதிரி கை காட்டுறாங்க. ஐஷுவை பார்த்தோன்னே வெற்றி வந்து அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாரு. இப்போ ஐஷு சொல்கிறாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. அந்த டைமில் கரெக்டாக வெற்றிக்கு ஒரு கால் வருது. அதை சாக்காக வச்சு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. அதுக்கப்புறமா தனியாக கூப்பிட்டு வெற்றிக்கிட்ட ஐஷு கேட்குறாங்க, எதுக்கடா இப்படி அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னோடனே, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே ஐஷு சொல்கிறாங்க, எங்க பாரு உங்ககிட்ட பேச மாட்டேன்னு கூட டேரெக்டாக கூட சொல்லிட்டு போ, அதுக்காக இந்த மாதிரி நடிக்காது, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. இப்போ மட்டும் என்கிட்ட பேசாமல் போனேன்னா அப்படியே போயிட்டு திரும்பி என்கிட்ட பேசலான்னு மட்டும் நினைக்காதுன்னு ரொம்ப ஹார்ஷாக சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கூட வெற்றி அப்படியே போயிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ரகுபதி சாருக்கு ஒரு கால் வருது. யாருன்னா ராஜேந்திரன். அவர் வந்துட்டு சிதம்பரத்தோட வீடு கண்டுபிடிச்சாச்சு சார், நீங்கள் இப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே ரகுபதி கேட்குறாரு, அப்படியா அந்த லொக்கேஷன் எனக்கு அனுப்பு அப்படின்னோடனே ராஜேந்திரனும் அந்த லொக்கேஷன் அனுப்புகிறாங்க. அந்த லொக்கேஷன் அவர் இருக்கிற இடத்துலேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ உடனேயே நான் போய் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திரனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாரு ரகுபதி. இங்கே வந்து ஐஷுவும் வேணியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஐஷு வந்து வேணிக்கிட்ட சொல்கிறாங்க, டேய் ரொம்ப ஓவராக பண்ணுறான், என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், எனக்கு ரொம்ப மூட் அவுட்டாக இருக்குது, நான் நல்லா கத்தி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேணி சொல்கிறாங்க, எல்லாமே உங்கள் அப்பா தாண்டி காரணம், அவர் வந்து தகுதிக்கு ஏற்ற மாதிரி பழகு அப்படி இப்படின்னு சொல்லி வெற்றியை கூப்பிட்டு பயங்கரமாக வார்ன் பண்ணியிருக்காரு. அதனால தான் வெற்றி இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே ஐஷுக்கு ரொம்ப பாவமாக போச்சு. ஐயோ நான் வெற்றிக்கிட்ட எப்படியாவது சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு வந்து வெற்றியவே ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கேயும் தேடிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் பாண்டி எப்படி போவார், பாண்டியை பார்த்தோன்னே சரி பாண்டி ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் வெற்றியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாண்டி பின்னாடியே போகிறாங்க. கரெக்டாக வெற்றியோட சீக்ரெட் கிச்சனுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெற்றி வந்து கிச்சனுக்குள்ளே சமைச்சிட்ருக்காங்க. அதை பார்த்து ரொம்பவே ஐஷு வந்து ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே திரும்பி பார்க்காம போயிடுறாங்க. இப்போது ஐஷு கிட்ட வந்து வெற்றி வந்து சாரி கேட்குறாரு. சாரிங்க, நீங்கள் இப்படி பேசாமல் நிற்காதீங்க, ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது, ஏதோ பொழப்புக்காக நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன், தப்பு தான், நான் நியாயப்படுத்த விரும்பலை, என் நிலைமையினால நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எதையுமே ஐஷு கேட்க விரும்பலை. அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது வெற்றியும் பாண்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டி வந்துட்டு சொல்கிறாரு, அவள் வந்து நெடுமாறன் பொண்ணுடா, கண்டிப்பாக உன்னை போட்டு கொடுத்துருவா, கண்டிப்பாக அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா, நம்மளை என்கரேஜ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வெற்றி சொல்கிறாங்க, நம்ம கூட சேர்ந்து கூத்தடிக்க மாட்டாடா, ஆனால் கண்டிப்பாக நம்மளை போட்டு கொடுக்க மாட்டா, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் பாண்டியும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அந்த டைமில் வெற்றிக்கு அவருக்கு கிடைச்ச அந்த சீக்ரெட் ஆர்டர் கால் வருது. உடனே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன் சார், இப்போ 2 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்லிட்டு இருக்காரு. இதை ஒரு பொண்ணோட கை மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு கை வந்து வீடியோ எடுக்குது. அந்த கை யாரோடது அப்படிங்கிறத காட்டலை. எனக்கு தெரிஞ்சது ரகுபதி சாரோட பொண்ணு ரியாவோட கை மாதிரி தான் தோணுது. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரகுபதி சார் வெற்றி வீட்டுக்கே வந்துட்டாங்க. வெற்றி வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறாங்க. கதவு திறந்தால் வெற்றியோட அம்மா. அவர் ஷாக்காகி நிற்கிறாரு. ஏன்னா ரகுபதி சார் வந்தது வந்து சிதம்பரமோட வீட்டுக்கு, அங்கே இருக்கிறது வெற்றியோட அம்மா. வெற்றியோட அம்மாவும் ரகுபதி சார் பார்த்துட்டு, வெற்றி உங்கள் கூட வந்தானா, வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்தானா அப்படின்னு தேடுறாங்க. உடனே அவர் வந்து, அம்மா இங்கே சிதம்பரம் அப்படின்னோடனே, வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்லி வெற்றியோட அம்மா சொல்கிறாங்க. இதை பார்த்து அப்படியே அவர் ரகுபதி சார் ஷாக் ஆகுறாரு. அதோடு இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ இனி கம்மிங் வீக்ஸில் தான் வந்து சிதம்பரத்தோட பையன் தான் வெற்றி அப்படிங்கிறது வந்து ரகுபதி சாருக்கு தெரிய வரும். என்னென்ன கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. நம்ம மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்ன லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.